என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ டிஸ்பிளேல தெரிஞ்ச மாதிரி வீடியோவை எப்படி எடிட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. 16:9 அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு மீடியாவில் பேக்ரவுண்டில் பிளாக் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு லேயரில் வர மீடியாவில் போங்க. மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கன்னா, அந்த இமேஜை வீடியோ ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு சைடில் வர 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அது அப்படி இழுத்தா அது வந்துடும். வந்த பிறகு அது கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரொட்டேட் சிம்பிள் இருக்கும். ரொட்டேட் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆகிட்டு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்ச மாதிரி தெரியும். இது எப்படி தெரியாத மாதிரி பண்ணுறதுன்னா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கிராப்பிங்கில் மாஸ்க் எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, எந்த சைஸ் வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த சைஸு கரெக்டாக கிராப் பண்ணுங்கள். கரெக்டாக ப்ராக் டிக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச மாதிரி தெரியாது உங்களுக்கு. இமேஜ் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, லேயரில் எஃபெக்டில் பேசிக் எஃபெக்ட்ஸில் ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதையும் என்ன பண்ணுங்கன்னா, வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அதே மாதிரி தான் லேயரில் போய் லேயரில் மீடியாவில் அதே இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜூம் பண்ணுறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி தான் கிராப்பிங்கில் போய் மாஸ்க்கை எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிவிட்டு ஃபெதரை ஃபுல்லாக ஆக்குறேன். ஃபுல்லாக ஆக்கிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை கிராப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கிராப் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த இமேஜை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் சைடில் உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி இப்படி இழுத்தா அது வந்துடும். ரொட்டேட் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுங்கள், கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 2 இமேஜையும் வீடியோ ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக நம்ம ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இமேஜ் இப்போ கிராப்பிங்கில் போய் மாஸ்க் எனேபிள் பண்ணிவிட்டு எந்த சைஸ்க்கு வேணுமோ கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கட் பண்ண மாதிரி தெரியாது. வச்சோன்னா இப்போ கரெக்டாக தெரியும். உங்களுக்கு இமேஜ் கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, லேயரில் போய் மீடியாவில் நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கட் ஆப்ஷன் அடுத்த உள்ள ஃப்ரேம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கிட்ட டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்துட்டு அந்த இமேஜ் அந்த டெம்ப்ளேட்டை மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா பிளெண்டிங் இருக்கும். பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீனை கொடுத்து டிக் எடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துற லேஸாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மறுபடியும் அதே லேயரில் மீடியாவில் அதே டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷன் அடுத்த உள்ள ஃப்ரேம் பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதே டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஆல்ஃபான்னு இருக்கும். ஆல்ஃபாவில் ஃபுல்லாக இறக்குறாங்க. ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் மாதிரி ஆயிரும். என்ன பண்ணுன்னா, ரொம்ப ஏற்றினா தான் கொஞ்சம் பிளர்ராக இருக்கும். என்ன பண்ணுன்னா, கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் குறிப்பாக ஒரு 50 வைக்கிறேன். 50 வச்சு டிக் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி தான் லேயரில் டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை நீங்கள் அடிச்சுக்கோங்க. நான் இந்த குறிப்பாக அதை பண்ணியிருக்கேன். என்னன்னா, அதில் நீங்கள் இந்த ஃபாண்ட் சைஸ் சரியில்லை, ஃபாண்ட் சைஸ் மாற்றணும்னா மாற்றலாம். அதை என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப சைஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். குறிப்பாக நான் தான் இதை கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதே மாதிரி டிக் கொடுத்துறேன். இல்லை இந்த ஒயிட் கலர் வேணாம், வேறு கலர் வேணுமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர் இருக்குது. நான் இப்போ ஒயிட்டே போதுனால ஒயிட்டே கொடுத்தாச்சு. அதையும் ஃபாண்ட்டை வீடியோ ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணி டிக் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, டெம்ப்ளேட்டில் அதை டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு டெம்ப்ளேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேக்ரவுண்டு மியூசிக் கொடுத்துருப்பாங்க. இல்லை அந்த மியூசிக் எனக்கு வேணும்னா நீங்கள் மியூசிக் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி 2 இதுலேயும் நீங்கள் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் இருக்கும் ஏதாவது, ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ண அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை கொடுத்துக்கோங்க. இந்த கொடுத்ததில் இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இப்போ எனக்கு இந்த லைனில் இருந்தால் வேணும், இந்த லைனில் இருந்தால் வேணும் சில பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா கட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா,
அது வந்து தூக்கி வந்து முன்னாடி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நான் அந்த இது எடிட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நம்ம இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ரெடி பண்ணியாச்சு. இது வந்து உங்கள் இமேஜை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து யார் பெஸ்ட்டுன்னு நினைப்பீங்களோ அவங்களோட இமேஜை வச்சு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் போட்டு மாஸ் காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இப்போ வந்து இது பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ எம்பியில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். கூடும்போது இப்போ நீங்கள் 1080p வச்சா 720 வச்சா அந்த மாதிரி கூடும் குறையும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தா வந்து இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து கேன்சல் பண்ணிடுறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.